राधे कृष्ण सखीस। हरे रामेदि कृष्णेदि नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सर्वशन्तनो की जय। இன்றைய தினம் நாம் நரசிம்ம மேத்தா இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். நரசிம்ம மேத்தா பக்த ஜன சிரேஷ்டர். அவர் சர்வ சத்குண சம்பன்னர், மகா விவேகி, தீரர், விஷ்ணு பக்தி பராயணர், மகா புத்திசாலி. இவர் ஜூனாகட், குஜராத்தில் ஜூனாகட்ன்ற ஒரு இடம், அந்த இடத்துல மேதா பிராமண பரிவார், மேத்தான்னு சொல்கிறா இல்லையா, குஜராத்லலாம் மேத்தா மேத்தா அப்படின்னு வரும். இவர் மேத்தா பிராமண பரிவாரில் இவர் பிறக்கிறார். இவருக்கு 5 வருஷம் ஆகும்போதே அம்மா அப்பா இவெல்லாம் காலகதி அடைஞ்சுடுறா. இவருக்கு ஒரே ஒரு சகோதரர், அவரோட பேர் வம்சீதர்ஜி. பத்னி அவர் இந்த மீதி இருக்கிற அம்மா அப்பாலாம் போனோம்னே என்னென்ன இடம் நிலம் எல்லாம் உண்டோ எல்லாத்தையும் தன்னுடைய இதில் வச்சுண்டு எல்லா பரிபாலனெல்லாம் பண்ணிட்டு அவள் சந்தோஷமாக இருக்கா. இந்த குழந்த இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வனமாக வளர்ந்துன்னு வருது. அம்மா அப்பா இல்லை, எல்லா நல்ல குணமும் இருக்குது. அண்ணாமணி என்னென்ன வேலை சொல்கிறாளோ எல்லாம் செய்வா. ஆனால் இவன் ஸ்கூலுக்கு மட்டும் சரியாக போகவே மாட்டான். இவனுக்குன்னு ஒரு குரூப் உண்டு, அவளெல்லாம் சேர்த்துண்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படி இப்படின்னு ஏதோ பஜனை பண்ணிட்டு இருப்பான். இப்படியே இவன் பண்ணிட்டு இருந்தான். ஆற்றுக்கு வருவான், எல்லாம் விளையாடிட்டு ஆற்றுக்கு வருவான். ஒரு நாளைக்கு தண்ணி கேட்குறான் மண்ணிக்கிட்ட. அவன் நாராசமாக பேசி ஏசிவிட்டா. இவனை ரொம்ப மனசு நொந்து போயிடுது. குழந்தையா இருந்தாலும் ஏசினா தெரியும் இல்லையா, மனசு ரொம்ப நொந்து போயிடுறான். சரி, நம்மளுக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் சொந்தமே இல்லை, நம்ம இனிமேல் இங்கே இருந்து என்ன ஆகணும்? ஒரு நாளைக்கு என்றைக்கும் ஒன்று சம்சாரம் நம்மளை கைவிட்டுரும். அதுக்கு முன்னாடி நம்ம சம்சாரத்தை கைவிட்டுட்டா, இதுலேருந்து நம்ம வெளியில் போயிட்டா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தோன்றுறது. நான் அவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசிடுறா. அண்ணாவும் எதுவும் என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை. ஸ்கூல்லேருந்து வேற கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு அண்ணா செமையாக அடிச்சு போடுறான். போடா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திவிடுறான். சரி, இப்படி வீட்டை விட்டு நடந்து 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 நம்ம போயிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான் அந்த குழந்தை. நடந்து 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 ஒரு 4 கிராஸ் தூரம் போகிறான். நடந்து போனால் பெரிய வனம், காட்டு பாதை, துஷ்ட மிருகங்கள்லாம் நடமாடுற இடம், ஒரே புலி சிங்கம் கர்ஜனை அங்கங்கே கேட்கறது, மரம்லாம் ஒன்றுக்கு ஒன்று உரசிண்டு அந்த சத்தம் கேட்கறது. அர்த்த ராத்திரி, குழந்தைக்கா சரியான பசி. அங்கே ஒரு பாழடைஞ்சு சிவன் கோயிலை பார்க்குறான். அங்கே உள்ள சிவலிங்கம் தெரியறது. பசிக்கிறது, காலை வலிக்கிறது, ரொம்ப அசதியாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த இரவு பொழுது நம்ம இப்போ வெளியில் போனோம்னு வச்சுக்கோயேன், இந்த புலி சிங்கம் கரடி இதோட பயம் வேற ஒரு பக்கம். அதனால் நம்ம இங்கேயே கோயிலுக்குள்ளேயே இருந்துருவோம் அப்படின்னு கோயிலுக்குள்ளே ஓடி வரான். பாழடைஞ்ச கோயில் தான் அது. இருந்தாலும் வந்த குழந்தை அங்கே சிவலிங்கத்தை பார்த்துட்டு கட்டிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு கேவி கேவி அழறான். சிவசங்கரா, லோகேசா, பார்வதி காந்தா, ஹே தேவதேவா, மகாதேவா, நீலகண்டா, நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். நான் ஒரு தீனன்பா, எனக்கு யாரும் கிடையாது, நான் அனாதை, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, நானும் இந்த சம்சார காட்டில் மாட்டிண்டு அலைஞ்சின்னு இருக்கேன். என்ன பண்ணணும், எப்படி போகணும் ஒன்றுமே தெரியல. நான் ஒழுங்காக படிக்கலை, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகல, நீங்கள் தான் எனக்கு வழி காட்டணும். நானும் வெறும் மூடன், அதனால் நான் உன்னை சரணம் அடைகிறேன்ப்பா. எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு இப்போதைக்கு நீ தான் கதி. அதனால் சந்திரசேகரா, சர்வேஷா, கைலாசவாசா, நாகாபரணா, நமஸ்காரம்ப்பா, எனக்கு நீ நல்ல வழி காட்டுப்பா
நீங்கள் தான் எனக்கு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு கேவி கேவி அழறான். சிவலிங்கத்தில் முட்டிக்கிறான். அப்படியே சோர்ந்து போய் படுத்துன்றான். திரும்பி எழுந்துக்கிறான். ஐயோ யாருமே இல்லையே, நம்ம இப்படி தனியாக வந்துட்டோமே, நம்ம இப்போ திரும்பியும் அங்கே போக முடியாதே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு ஒன்றுமே எனக்கு எதுவுமே தெரியாதே, மகா மூடனா இருக்கேனே, நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், நீ எனக்கு எப்படியாவது உபகாரம் பண்ணியானா நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா. சம்போ மகாதேவா, சுத்தஸ்படிக சங்காசா, ஜடாதரா, பக்தப்ரியா, திரிலோச்சனா, திரிலோகேசா, விருஷபத்வஜா, தாபத்ரய நிவாரகா, கங்காதரா, நமஸ்தே நமஸ்தே, பாகிமாம் பாகிமாம், ரக்ஷமாம் ரக்ஷமாம் அப்படின்னு கதறி கதறி அழறான். திரும்பியும் அப்படியே கீழே படுத்துன்னு தூங்கிடுறான். திரும்பி எழுந்துக்கிறான். நமோ நமோ மகேஷா, நமோ நமோ விஸ்வேஷா, நமோ நமோ சங்கரா, நமோ நமோ சம்புவே, கோடி கோடி நமஸ்காரம் பண்ணுறேன்ப்பா. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையேப்பா, நீ எனக்கு எப்படியாவது வழி காமிக்க கூடாதா அப்படின்னு உடனே கைலாசத்தில் பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட சொல்கிறா, என்ன எத்தனோண்டு குழந்தை, இப்படி ஆகாரம் இல்லாமல் 7 நாள் ஆயிடுத்து, எழுந்துக்கிறது, திரும்பி உங்ககிட்ட கெஞ்சுறது, திரும்பியும் இப்படியே படுத்துன்றது, இப்படியே நம்ம விடலாமா? நம்பாத்து வாசலில் ஒருத்தர் வந்து நின்றுட்டு அவளுக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம அவளை திருப்பி அனுப்பலாமா? உங்களை எல்லாரும் ஆசுதோஷி அப்படின்னு சொல்லுவாளே, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி 7 நாள் எடுத்தே அந்த குழந்தை எனக்கு என்னமோ வைத்த பிசையிறது, எப்படியாவது அந்த குழந்தைக்கு நம்ம ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும். அது 7 நாளாக விரதம் மாதிரியே இருந்துடுத்து பாருங்கோ. 7 நாளாக வயிற்றுல ஆகாரம் இல்லை, ஆனால் உங்களை மட்டும் எழுந்து எழுந்து ஸ்துதி பண்ணிட்டு கட்டி பிடிச்சுட்டு அடையிறது, அதுவே விரதமாகவும் ஆயிடுத்து அதுக்கு. அதனால் நீங்கள் ரிஷிகளுக்கெல்லாம் துர்லபர் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பக்திக்கு நீங்கள் ஆசுதோஷி இல்லையா? நீங்கள் பக்திக்கு பிரசன்னம் ஆகி தரிசனம் கொடுப்பேன் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த க்ஷணமே அவனுக்கு அனுகிரகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அம்பாள் சொல்கிறா. சொன்ன உடனே சுத்தஸ்பட்டிக சங்காசம், யக்ஞோபவீதம், புலித்தோல் ஆடை, தோல்வளை, கைவளை, வில்லும் பாணியுமா பினாகம் வில்ல கையில் எடுத்துண்டு சந்திரசேகரர் அவர் எப்படியுமே நெஞ்சில் ரொம்ப ஈரமுடையவர். அதாவது பக்தாள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், கொஞ்சம் பிரார்த்திச்சுட்டாலே உடனே அனுகிரகம் பண்ணுறவர். இவர் வந்து சதா சர்வ காலம் கிருஷ்ணனே தானே தியானம் பண்ணிட்டு இருக்கார். கருணை கடல் அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் எதிர்க்க வந்து இந்த குழந்தைய தொட்டு எழுப்பி, எழுந்திருப்பா பாரு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த குழந்தை மேனி சிலுத்து அப்படியே கண்லேருந்து தார தாரையா தண்ணீர் வழியறது, காலை ரெண்டையும் கட்டி பிடிச்சு நிறுத்து. உடனே இந்த உபமன்யு மாதிரி இந்த குழந்தை வந்து நம்ம எதிர்க்க நின்றுண்டு இப்படி கஷ்டப்படுறதே, இந்த இத்தனூண்டு வயசுல இதுக்கு இத்தனை மனசுல கஷ்டமா அப்படின்னு பகவான் அதை எடுத்து சமாதானப்படுத்தி பேசுறார். பா, நான் உன்னுடைய பக்திக்கு வசமாயி வந்துட்டேன்ப்பா, உனக்கு நீ எது வேணும்னாலும் கேளு, நான் உனக்கு தரேன், நீ கவலைப்படாத, இனிமே நீ கஷ்டப்பட வேண்டாம், அழ வேண்டாம், உனக்கு எது நல்லதோ அது நடக்கும், கவலைப்படாத, நான் உனக்கு அபயம் கொடுத்துட்டேன், நீ கவலைப்படாத. இப்படிதான் முன்னொரு காலத்துல வந்து மார்க்கண்டேயர் என்னை ஆசிரியிச்சாரு. அவர் வந்து யமனையும் ஜெயிச்சு ஹரியிடம் பக்தியும் அவர் அடைஞ்சார். சண்டிகேச குழந்தை சின்ன வயசுலயே பக்தி பூர்வமா பூஜை செய்து என் பக்தர்க்குள்ளேயே முக்கிய ஸ்தானத்தை அவன் அடைஞ்சிட்டான். உபமன்யு குழந்தையும் பக்தியோட என்னை சின்ன வயசுலயே அப்படி பூஜை பண்ணதுனால பால் இல்லைன்னு அழுந்தது, வேற ஒன்றும் கேட்க தெரில. நான் எடுத்துன்னு போய் பார்க்கடல்லையே அந்த குழந்தைய விட்டுட்டேன். அதே மாதிரிதான் திருஞான சம்பந்தர் கூட அவரும் பசியோட தாகத்தினால அழுத போது நான் தான் அவனை லாலனை பண்ணி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தேன். ரொம்ப கஷ்டப்படுறவா அனாதைகள் இவாளுக்கெல்லாம் நான் தானப்பா கிதி. அதனால நீ அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு அழாத, நீ அழக்கூடாது, உனக்கு நான் தான் அம்மா அப்பா எல்லாம், சரியா? நான் உனக்கு நண்பனாகவும் இருப்பேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன், நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறார். முதல்ல இப்படி சமாதானப்படுத்தின உடனே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுது. உடனே அது வந்து 2 கையும் கூப்பிண்டு
குழந்தை நரசிம்ம மேத்தா அழகா பேசுறது. கௌரிநாதா, உமக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உமக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம். அம்மா அப்பா எல்லாம் இனிமே நீங்க தான் எனக்கு. நீங்க எனக்கு இப்படி கிடைச்சிருக்கீங்களே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க என்னை என்ன வரம் வேணும்னு கேட்டுக்கோ அப்படின்னு கேட்குறேள். ஆனா எனக்கு எது வேணும் எது வேணாம் என்ன இருக்கு இந்த உலகத்துல எதுவுமே தெரியாத வயசு, எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால நீங்க தான் சொன்ன இல்லையா அம்மா அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் விசுவாசமா இருப்பேன். உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு தோன்றதோ அதை கொடுங்கோ, எனக்கு எது கேட்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அழுதுட்டு காலில் விழுந்துடுறது, காலை கட்டியை பிடிச்சிக்கிறது. அதனால இல்லப்பா, திரும்பியும் உங்க அவாகிட்டயே எடுத்துன்னு போய் நான் விட்டுட்டுமா, அவ நன்னா பார்த்துப்பா, உன்னை கவலைப்படாத, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் நானே பண்றேன். இல்லை எனக்கு சம்சாரத்துல துளி கூட இஷ்டமே இல்லை, எனக்கு வேணாம், இதை விட ஏதாவது ரசமா இருக்கிறது இருந்ததுன்னா அந்த ரசத்தை எனக்கு காம்பிங்கோ, எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. உடனே அப்படியா, சரி கவலைப்படாத, முதல்ல கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ, நீ என்னுடைய பக்தன் ஆயிட்ட, நான் தான் உனக்கு வழி காட்டி ஆகணும், நான் மார்க்கபந்துப்பா, அதனால நீ கவலைப்படாத. எல்லா ரசத்துலேயும் ரொம்ப உசந்த ரசம் அது எதுன்னு கேட்டியானா கிருஷ்ணலீல தான்ப்பா, ராசலீல தான்ப்பா, நான் அதை இப்போ உனக்கு காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு யமுனா தீரம் அப்படியே எடுத்துன்னு போய் விட்டுட்டார். ஒரு நிமிஷத்துல யமுனா தீரத்துக்கு வந்தாச்சு. வந்துட்டு யமுனா தீரத்துல எனக்கு இஷ்ட தெய்வம் கிருஷ்ணன் தான்ப்பா, நான் கிருஷ்ணனையே தான் சதா நினைச்சுட்டு இருப்பேன், அதனால என்னுடைய கண்டம் கூட அவனை மாதிரியே நீளமா இருக்கு பார்த்தியா, எனக்கும் அவன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ராசம் இங்கே தான் அவன் தினம் ஆடுவான், இந்த ராசம் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும்லாம் கூட துர்லபப்பா. இப்ப பாரு என்னுடைய ராச விகாரி என்னோட பிரபு ராசம் ஆடுறத உன்னை காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு விளக்கு மாதிரி உன்னை காமிக்கிறார். காமிச்சு இந்த பார் அப்படின்றார். பார்த்த உடனே பிருந்தாவனம் வந்தாச்சு. யோக நிஷ்டையில இவருடைய யோக நிஷ்டை, இவருடைய யோக வீரியத்தினால அந்த குழந்தை எங்கேயோ காட்டுல இருந்தது, அந்த குழந்தைய இங்க கூட்டின்னு வந்துட்டார், பிருந்தாவனத்துல பாருன்றார். நரசிம்ம மேத்தா சல 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 சலன்னு யமுனா நதி ஓடின்னு இருக்கு. ஒரே குளிர்ந்த காத்தா வீசுறது அந்த இடத்துல, ஒரே நறுமணமா இருக்கு, மல்லிகை சண்பகம் இந்த மலர்களுடைய நறுமணம் அப்படியே வீசுறது. மான் குயில் கிளி எல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே கத்துறது, குரல் கொடுக்கறது. சந்திரனா அப்படியே பௌர்ணமி சந்திர கிரணம் அப்படியே பிரமாதமா கொட்டுறது. கிருஷ்ணன் வந்துட்டான், கோட்டி மன்மத சுந்தரனா இருக்கான், ஹரிச்சந்திரன் பூசின்னு இருக்கான், திவ்ய பீதாம்பரப்பட்டு அழிஞ்சுட்டு இருக்கான், திலகம் பூசிக்கான், கண்ணில் மை தீட்டின்னு இருக்கான், காதுல குண்டலம் ரெண்டு பக்கமும் அழகா அசையிறது, வேணு கானம் செஞ்சுட்டு கோபிகளோட ராச நாட்டியம் ஆடுறான். அங்கனா அங்கனா அந்தரே மாதவா அப்படின்னு ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், நடுவுல ராத கிருஷ்ணன், இவா ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கா. இங்க சுத்தி ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன், அப்படியே ஒரு மண்டலமா நின்றுண்டு ஆடின்னு இருக்கா. குழந்தை அப்படியே அந்த கிருஷ்ணனையே கண்ணு கொட்டாம பாக்குறான். அவனுக்கு என்னன்னே ஒண்ணுமே புரியல, அப்படியே மனசு அப்படி துள்ளி ஆடுறது, அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அடுத்த க்ஷணம் பாக்குறான், தானே காணாம போயிட்டான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, அங்க பாக்குறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் பாக்குறார், என்னடா இது. கிருஷ்ணன் ரசிகர், மகா ரசிகன் அவன். கிருஷ்ண அவதாரத்துல அவர் ரசிகனாவே தான் இருக்கிறார். ராம அவதாரத்துல அவர் மரியாதை புருஷோத்தமன். அதனால அவர் நினைச்சுக்கிறார், இன்னைக்கு யாரு ஒரு புது ரசிக்கு நம்மளுக்காக இங்க வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உடனே சிவனையும் சேர்த்துன்றார். சிவனோட சேர்ந்து ஒரு ராதை, சிவனோட சேர்ந்து ஒரு கோபிகையா, சிவனை ஒரு கோபிகையா ஆக்கி தானும் சிவனும், அப்புறம் இந்த குழந்தையையும் நரசிம்ம மேத்தாவையும் ஒரு கோபிகையாக்கி தானும் நரசிம்ம மேத்தாவும், இப்படி ராசம் மண்டலத்துல ராசம் அப்படி
பாட்டு ஒரு பக்கம் என்ன, நாட்டியம் பிரமாதமா போயின்னு இருக்கு. ஒண்ணுமே அவனுக்கு புரியவே இல்லை. அப்படியே கிருஷ்ண பிரேமையிலேயே அப்படியே மூழ்கி போயிட்டான். ஆடுறான், நாட்டியம் ஆடுறான். அந்த அத்தனோட குழந்தை அத்தனை அழகா ஆடுறது. உடனே கிருஷ்ணன் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இந்த குழந்தைய. இந்த குழந்தைக்கு உடம்பு பூரா கிருஷ்ணன் மேனியில இருக்கிற சந்தனம் பூரா இந்த குழந்தையோட உடம்புல அப்படியே பூசின மாதிரி ஆயிடுத்து. கிருஷ்ணனே ஆடுறதுக்கு சொல்லி கொடுக்குறான். இப்படி ஒரு கோபிகை எப்படி ஆடுவாளோ அந்த மாதிரி மனசை பறி கொடுத்து கிருஷ்ணன் மேல அப்படி துள்ளி விளையாடுறான். எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போதே எல்லாரும் அந்தர்தானம் ஆகா போறா. இந்த சமயத்துல கிருஷ்ணன் என்ன பண்றான், இந்த குழந்தைய கூப்பிட்டு, அப்பா எனக்கு எப்படி, உனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறான். எனக்கா, நான் எவ்வளோ மனசு கஷ்டத்தோட அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன். இந்த 7 நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனா எல்லாம் என்னுடைய தாபம், ஜென்மாந்திர தாபங்கள்லாம் கூட என்னை விட்டு போயிடுத்து. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். சொன்னவொடனே அவர் சொல்றார், கவலையே படாதப்பா, உனக்கு சாட்சாத் சிவபெருமானுடைய கிருபை கிட்டி இருக்கு. அதனாலேயே இவ்வளவு சுலபமா நான் உனக்கு கிடைச்சேன். ஆனா இனிமே நீ என்ன தியானம் பண்ணியானா நான் உனக்கு முன்னாடி பிரகடனம் ஆயிடுவேன். நீ எந்த எந்த காலத்திலையும் நீ எதை நினைச்சும் வருத்தப்படுற மாதிரி உன்னை வைக்க மாட்டேன். நானே உனக்கு கூட இருந்து எல்லா வழியும் நடத்துவேன். உனக்கு ஏதாவது சிரமங்கள் வந்ததுன்னா நீ உடனே கேதார் ராகத்துல ஒரு பஜன் பண்ணன்னு வச்சுக்கோயேன். உடனே நான் பிரகடனம் ஆயிடுவேன். எங்க நீ இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்துல, எந்த வேளையில, எந்த நேரத்துல நீ என்ன கேதார் ராகம் பாடி கூப்பிட்டியானா நான் உடனே வந்து உன்னுடைய கவலையை தீர்த்து வச்சிருவேன்ப்பா. நான் உன் கூடயே இருக்கேன்னு நினைச்சுக்கோ. நீ இனிமே சிரமப்பட மாட்ட, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்தர்தானம் ஆயிட்டா. சிவபெருமானும் அந்தர்தானம் ஆயிட்டார், கிருஷ்ணனும் அந்தர்தானம் ஆயிட்டார். இவனும் இவனுடைய கிராமத்துக்கே வந்துட்டான். க்ஷணப்பொழுதுல எடுத்துன்னு வந்து விட்டுட்டான். கண்ணை முழிச்சு பார்க்கறான், தன்னுடைய கிராமத்துல இருக்கான். அவனுக்கு ஒரு ரொம்ப தைரியமா, மனசு தைரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு எதை பத்தியும் கவலையும் இல்லை. இப்ப வந்து கவலைப்பட வேண்டியது யாருன்னா பகவான் தான். ஏன்னா இவன் வந்து பூர்ண விசுவாசத்தோட சரணாகதி அடைஞ்சுட்டான் இல்லையா. அங்க ஒருத்தருக்கு நிறைய ஜமீன்லாம் இருக்கு. அந்த ஜமீன்ல இருந்து இவனுக்கு என்ன பங்கு உண்டோ அதை இவனுக்கு கொடுக்குறா. இவன் வந்து அங்க ஒரு குட்டீரம் மாதிரி போட்டுக்கிறான். போட்டுட்டு இவன் ஏதோ ஒரு வியாபாரம் மாதிரி போறான் வரான். ஏதோ அவனுக்கு சொல்ப காசு கிடைக்கிறது, சந்துஷ்டியா இருக்கான், இருக்கிறதுல சந்துஷ்டியா இருக்கான். நல்லா காசு பணம் சேர்றது அவனுக்கு. பஜனை பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே அவனுடைய நடத்தை, ஆச்சாரம், அவனுடைய பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்த உடனே அந்த ஊர்ல ஒரு பிராமணன், அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது நரசிம்மேத்தாவை. குழந்தை ரொம்ப சூட்டிய, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு எல்லாத்துலேயும் கெட்டிக்காரனா இருக்கான். அதனால இந்த குழந்தையக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 வயசு ஆறுது. அந்த குழந்தைக்கு பேர் மாணிக்க கௌரின்னு பேர். சரின்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுடுறாரு. அவரே கல்யாணம் பண்ணி வச்சுடுறார். இது என்ன சம்பந்தம் அப்படின்னா பக்தி சம்பந்தம் தான். இது தவிர வேற என்ன வேணும்? என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா பகவன் நாம சங்கீர்த்தனம், சாது சந்துக்களுடைய சங்கம், ஏதோ வியாபாரம் செய்கிறார், ஏதோ வரும்படியில தானும் சாப்பிட்டு பரவாயில்லுக்கும் போடுவார். அவ்வளவுதானே வேணும். சந்தோஷமா இல்லறம் நடந்துன்னு இருக்கு. இவருக்கு 3 சந்தானங்கள். முதல் குழந்தை பேர் குமரிபாயி, 2வது குழந்தை பேரு ரத்தன்பாயி, 3வது ஒரு பையன், அவனுக்கு பேர் ஷாமல் ஷா. 3 குழந்தைகளுமே பரம பக்தாள் தான். குஜராத்தில் அப்போ ரொம்ப க்ஷீணமாக தானே இருந்தது பக்தி. அவ்வளோ இது இல்லை, பாக்கண்டிகள் தான் நிறைய இருப்பா. ரொம்ப க்ஷீணமாக தான் இருந்தது. அந்த சமயத்தில் பக்தி பிரச்சாரம் பண்ணுறார் இவர். ஜுனாகட் பூரா பக்தி பிரச்சாரம் பண்ணுறார். அவருடைய பக்தியை பார்த்து எல்லாருக்கும் பொறாமை. தனம் இருந்தால் பொறாமை, இல்லை அவனுக்கு செல்வாக்கு இருந்தால் பொறாமை, இல்லை அவன்கிட்ட கல்வி இருந்தால் பொறாமை, இவர்கிட்ட இருக்கிற பக்தியை பார்த்தும் பொறாமை.
பக்திக்கு ஒரு பொறாமை. எப்போ பார்த்தாலும் பெரிய பக்தர் மாதிரி சதா பக்தி பண்ணிட்டு பஜனை பண்ணிட்டு என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு ஊர் ஜனங்கள்லாம் அவரை பற்றி ஒரு மாதிரி பேசுவா. ஏன் அந்த சமயத்தில் போய் 4 காசு சம்பாதிச்சு சின்ன வயசுல தானே 3 குழந்தைகள் இருக்கு, பொறுப்பாக இருக்க வேண்டாமோ? என்னவோ கூத்தடிக்கிறான், அப்புறமா வர பணங்காசை எடுத்துன்னு போய் வரவாளுக்கு சாதத்தை போட்டு செலவு பண்ணிடுறான். அவனுக்கு பிற்காலத்தை பற்றி கவலையே கிடையாதுன்னு அந்த பொண்டாட்டிக்கும் தூபம் போட்டு கொடுப்பா. நான் அவள் பயங்கர தர்ம பத்னி. ஆத்துக்காரர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி தான் இருப்பா. அவளும் பக்தி பண்ணிட்டு அப்படி தான் இருக்கா. இப்படியே இவர் பக்தி பண்ணிட்டே இருக்கார். இவர் பகவானை பக்தி பண்ணுறார். பக்தன் என்ன சொல்கிறார், பகவான் என்ன நினச்சிக்கிறார், அவன் என்னை சதா சர்வ காலம் தியானம் பண்ணி எனக்கு பஜனை பண்ணி என்னுடைய சந்துக்கள் என்னுடைய ஆட்கள் யார் வந்தாலும் அவளுக்கு உடனே உபச்சாரம் பண்ணி ஹரிஜனங்களுக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒன்று அவளுக்கு வயிற்றுக்கு போட்டு இப்படிலாம் பண்ணுறான். அவனுடைய சேம லாபத்தை கவனிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே. சாதாரண பாபிக்கே நான் படியை இழக்கிறேன், யாருக்கு படி இழக்காம இருக்கான் பகவான்? இவன் பாபி, இவன் துஷ்டன் அப்படின்னு அவனுக்கு படி இழக்காம இருக்கானா? இல்லையே. பாபிக்கே நான் படி இழக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் பக்தனுக்கு நான் படி இழக்க வேண்டாமா? அவன் எப்படி இருக்க போறான், அவனுக்கு என்ன பண்ணணுன்ற கவலை எனக்கு தான் இருக்கணும். நான் தான் அவனுக்காக கவலைப்படுவேன். அவன் என்னை சதா தியானம் பஜனை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணணும், அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் தானே வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு கொடுக்கணும்னா 1000 வழி தெரியும். நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். நம்ம புத்திக்கு எட்டாத வழிகள் தான் அவன் நம்மளுக்கு கிருபை பண்ணுறதா இருக்கும். ஆஹா, இப்படி நடந்தது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறமா நடந்து முடிஞ்சா விட்டு நான் அந்த மாதிரி அவனுடைய அனுகிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு அந்த வழிகள்லாம் தெரியாது. அவன் கொடுக்கணும்னு நினச்சானா எந்த 1000 வழி இருக்கு அவனுக்கு, எப்படி வேணா அவன் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு விசுவாசம்ன்றது இருக்கணும். இந்த முலுக்தாஸ் மகாராஜ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பாடுறார், அஜ்கர் கரே ந சாக்கரி और पंछी करे न काम, दास मलुक कह गए सबको दादा राम. பாம்பு என்ன பண்ணுறது, அது ஏதாவது போய் எங்கேயாவது வேலையில் பார்த்து அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை அது சம்பாதிச்சுக்கிறதா? இல்லையே. அது பாட்டுக்கு மலைப்பாம்பு மாதிரி படுத்து கிடக்கிறது. எது வேணுமோ அதுக்கு எப்போ வேணுமோ அந்த ஆகாரம் தானா அந்த சமயத்தில் பகவான் தானே கொடுக்குறான். பட்சிகள்லாம் என்ன பண்ணுறது, எங்கேயாவது போய் எங்கேயாவது சம்பாதிச்சுன்னு வருதா? இல்லையே. அதுகளுக்கும் எல்லாம் நடக்கிறது, அதுகளுக்கும் வேண்டிய ஆகாரம் அன்னைக்கு வேண்டியது கிடைக்கிறது. அதனால நம்மளுக்கு எல்லாருக்கும் தாத்தா யாருன்னு கேட்டால் ராம் தான். நம்ம ராம் 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 ராம்னு பஜனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா போதும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவன் பார்த்து நம்மளுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முலுக்தாஸ் மகாராஜ் சொல்கிறார். விஸ்வாசம் விஸ்வாசம் ஒண்டி தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளையும் பகவானையும் ஒன்றா எடை போட்டுருக்கக்கூடாது. அவன் சர்வாந்தரியாமை சர்வசக்தன், அவனால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அவன் கொடுக்கணும்னு நினச்சானா எப்படி வேணா எதை வேணா எப்படி வேணா கொடுப்பான். அதுக்கு சொல்றார், ஆகச்சதி யதாலக்ஷ்மி நாரிகேல பலாம்புவத் நிரகச்சதி யதாலக்ஷ்மி கஜபுக்த கபித்தபவன். அதாவது இந்த கபித்த பலம், அதாவது இந்த லக்ஷ்மி வரணும்னு நினச்சாலாம் 1000 வழி இருக்கு அவளுக்கு வரத்துக்கு. அவள் எப்படி வேணா நம்ம கிட்ட சேருவோம். ஆனால் நான் அந்த கொடுக்குற தனத்தை நம்ம உண்மையான வழியில் செலவு பண்ணணும், பக்தாளுக்கு செலவு பண்ணணும். அது நாரிக்கேலத்தில் இந்த தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி வருது, யார் எடுத்துன்னு வந்து தேங்காய்க்குள்ள, தென்னை மரம் இருக்கு, அதில் இவ்வளோ தேங்காய் காய்க்கிறது, அதுக்குள்ள தண்ணி யார் எடுத்துன்னு வந்து வச்சா? தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவள் வரணும். தண்ணி எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதை ரிசர்ச் பண்ண முடியுமா எப்படி அதுக்குள்ள தண்ணி வந்தது? அது மாதிரி மகாலட்சுமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நாரிக்கேல பழத்துக்குள்ள எப்படி எப்படி தண்ணி வந்ததோ இந்த மாதிரி அவள் வந்துடுவோ. இந்த மாதிரி நிரகச்சதி அவள் போகணும் அப்படின்னு நினச்சானா, யானைக்கு விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும். இந்த விளாம்பழத்தை அதுக்கு கொடுத்து பாருங்க, அந்த விளாம்பழத்தை அப்படியே முழுங்கிடும். அப்புறம்
அது மலம் போகும்போது பார்த்தானா அந்த பழம் அப்படியே வந்து விழுந்துடும். அது அப்படியே வந்து விழும் முழுசா. என்னடா அது நம்ம கொடுத்த பழம் அப்படியே விழுந்துடுதே அப்படின்னு நம்ம அதை உடச்சி பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அது உள்ளே இருக்கிறது மொத்தம் ஜீரணமாகி அதை எடுத்துட்டு இருக்கும். வெறும் ஓடு தான் வரும். அப்போ அதுக்குள்ளே இருக்குது யானை சாப்பிட்ட விளாம்பழத்துக்குள்ளே உடைக்கவே இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் காலி எடுத்து ஜீரணமாயிடுது. எப்படி அப்படியே அவள் போகணும்னு நினச்சானா அதே மாதிரியே கஜபுக்த கபித்த பவர் பலம் மாதிரி அது வெளில போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வச்சனம். சந்துக்களுக்கு வந்து சேவை செய்கிறார், கீர்த்தன் செய்கிறார். அதனால தனம் வர்றதுக்கு இவனுக்கு ஏதாவது நம்ம சாதனம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்றார். ஏன்னா பாவவஷ் தானே பகவான். அவன் வந்து பாவத்தையே தானே எதிர்பார்க்கறான், அதை தானே அவன் புசிக்கிறான், பாவத்துக்கு தானே அடிமை ஆயிடுறான் பகவான். அதனால நம்ம வந்து பக்தாளா இருந்துட்டு அவனுடைய வசம் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய பாவம் சரியா இருக்கணும். இதுதான் இந்த மகானுடைய இது கதை அப்படிதான் நம்மளுக்கு வந்து எடுத்து சொல்றது. இப்படி இவர் வந்து ஜீவனம் பண்ணிகிட்டே இருக்கார். நிறைய பேர் அவரை வந்து வருவா அவாத்துக்கு என்ன சம்பாதிச்சாரோ அந்த வாரம் அந்த பணத்தை வச்சு உடனே கடைக்கு போய் எல்லா சாமான்களையும் வாங்கிட்டு வருவார். நல்ல சந்தோஷமா 4 மணி நேரம் நல்லா பஜனை பண்ணுவார். அதுக்குள்ள பொண்டாட்டி சமைச்சிருவார். சமைச்ச உடனே ஆகாரத்தெல்லாம் அவளுக்கெல்லாம் பரிமாறுவா. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் எல்லாரையும் விஸ்ராந்தி எடுத்துக்க சொல்வார். அப்புறமா அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுப்பா. அப்புறம் அவள் திரும்பி நாம ஜபம் பண்ணுவா. அதுக்கப்புறம் திரும்பியும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. இப்படி எப்போ பார்த்தாலும் பகவன் நாமம் பகவன் சங்கீர்த்தனம் இப்படிதான். அதே சமயத்தில் ஆற்றுல என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் சரியாக நடந்துடும். அந்தந்த சமயத்துக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாமும் நடக்கும். இப்படி இருந்துட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு என்ன ஆகுறது, இப்போ நிறைய சந்துக்கள்லாம் வாத்துக்கு இப்போ வர ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே வந்து நரசிம்ம மேத்தானா வாத்துக்கு போனால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நரசிம்ம மேத்தாக்கு வந்து ஒரு நாளைக்கு இப்படி உட்காந்து பஜனை பண்ணிகிட்டே இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு பெரிய யாத்திரிக குரூப் வரா. அவள் துவாரகா போகணும். அவள்கிட்ட நிறைய தனம் இருக்குது. ஆனால் அந்த தனத்தை எடுத்துட்டு காட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு அவளுக்கு பயம். அதனால் அவெல்லாம் என்ன சொல்கிறா, நாங்கள் எல்லாரும் இந்த நரசிம்ம மேத்தாவுடைய வீடை தேடி இவாத்துக்குள்ளே வந்துடுறா. இவரும் நல்லா உபசரிக்கிறார். நாங்கள் நிறைய கையில் பணம் வச்சுருக்கோம். வழியில் வந்து கழுவர் பயம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதை எப்படி எடுத்துன்னு போகிறதுனே தெரியல. அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, இந்த பணத்தை வந்து நீங்கள் வாங்கின்றுங்கோ, எங்களுக்கு வந்து துவாரகையில் யார் மூலமாவது இந்த பணம் எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணுங்கோ, நீங்கள் அது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். யாருக்கும் நெகட்டிவாக பதிலே சொல்ல மாட்டார் இவர். அதாவது சந்துக்களுடைய நேச்சரே இன்னொருத்தருடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி அவள் சொல்ல மாட்டா எதுவுமே. சரி, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். நரசிம்ம மேத்தா இப்போ என்ன பண்ணுறார், சரிப்பா சாதுக்களே, நீங்கள் அதுக்காக கவலைப்படாதீங்கோ. அங்கே ஒரு பெரிய மாயா பஜார் இருக்குது, கடைவீதி இருக்குது. அங்கே எனக்கு ஒரு காரியதரிசி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து ஷியாமல் ஷா. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நீங்கள் பணத்தை சுவாமிகிட்ட வச்சுருங்கோ. அது என்ன பணம் உண்டோ அந்த பணத்தை நான் வந்து உங்களுக்கு அங்கே கொடுக்க சொல்லியிருக்கேன். அவர் வந்து அங்கே உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார். நான் ஒரு கடிதாசு எழுதி தரேன் உங்ககிட்ட. நீங்கள் அதை எடுத்துன்னு போய் ஷியாமல் ஷாவிட கொடுத்துருவோம். நீங்கள் ஷியாமல் ஷாக்கிட்ட இதை கொடுத்த உடனே அந்த கடிதாசை படிச்சுட்டு அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எங்கிட்ட என்ன பணம் கொடுத்தீங்களோ அந்த பணத்தை அவர் அங்கே உங்களுக்கு கொடுத்துருவா. ஏடிஎம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருவார். அதனால் நீங்கள் வந்து நான் எழுதி கொடுக்குற பத்திரத்தை மட்டும் கையில் வச்சுக்கோங்க பத்திரமா.
நீங்கள் அங்கே போய் மாயா பஜார் எங்கே இருக்குது, ஷியாமல் ஷா இங்கே எங்கே இருக்கார் அப்படின்னு நீங்கள் துவாரகைக்கு போய் சேர்ந்த உடனே விசாரிங்கோ. மீதி எல்லாம் அவர் பார்த்துப்பார். உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்க சொல்லி இந்த கடுதாசில் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீ வா. எல்லாருமே நேராக அப்படியே அதே மாதிரியே கிளம்பி துவாரகாய்க்கு பயணம் ஆயிடுறா. துவாரகாய்க்கு வந்து சமுத்திர தீரத்தில் நின்றுருக்கா. துவாரகையில் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல. நரசிம்ம மேத்தா நல்ல வைஷ்ணவோத்தமர், அவருக்கு ரொம்ப நல்ல பேர் ஊர்லேயே. அவரை பார்த்தாலே அவர் ரொம்ப நல்லவர்னு தெரியுது. அவர் வந்து பாகவதாளை ஏமாற்ற மாட்டார். ஆனால் இங்கே வந்து ஷியாமல் ஷான்னு கேட்டால் யாருக்குமே ஒன்றுமே புரியலையே. யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாளே, நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே நரசிம்ம மேத்தா ரொம்ப வருத்தப்படுறார். என்னப்பா கிருஷ்ணா, நான் உன்னையே தான் நினச்சின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. நான் இப்படி தைரியமாக அவளுக்கு வந்து ஒரு கடுதாசி எழுதி கொடுத்து அங்கே கிடைக்குன்னு சொல்லிட்டேன். இந்த பணத்தை நான் எடுத்துன்னுட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமே. அவள் திரும்பி வந்து கேட்டானா? இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் அவருடைய பொண்டாட்டி இறந்து போயிடுறா. 4 நாள் இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவள் இறந்து போயிடுறா. அதனால் வேண்டி அவர் வந்து இந்த இதெல்லாம் சரியாக பண்ணல அப்படின்னு எல்லாம் ஊரில் ஒரு மாதிரி பேசிக்கிறாளே. அதுக்கு வழி இல்லாமல் பகவான் ஏதோ படி அளந்துட்டான், நம்ம இதை வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடணும் அப்படின்னு இவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். பணத்தையும் செலவும் பண்ணிட்டார். இப்போ வந்து அங்கே வந்து அவள் வந்து என்ன பண்ணுறாளோ ஏது பண்ணுறாளோ ஒன்றுமே புரியலையே. நாம் எப்படி என்ன பண்ண போகிறோமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் மனசு பூரா வேதனைப்படுறது. தினம் பண்ணுற பூஜை பண்ணிட்டு தான் இருக்கார், தினம் பண்ணுற பாட்டை பாடின்னு தான் இருக்கார். பரதனம் ந ஜானே ஹாத்துமே அப்படின்னு நான் பாடியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்? நான் பாடினதுக்கும் நான் பண்ணதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சரீர பந்துக்களை வந்து சந்தோஷப்படுத்தணும், அந்த நம்மளுடைய கர்மாவை முடிக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த சத்தியசந்தர்களாக இருக்கிற ஆத்ம பந்துக்களாக இருக்கிற பாகவதாளாக இருக்கிற இந்த பக்தாளை நான் போய் இப்படி ஏமாத்திட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட புலம்பி அழறார். இப்படி நான் செய்யலாமாப்பா? இப்போ நான் என்ன பதில் சொல்லுவேன்ப்பா அவளை திரும்பி வந்து கேட்டா அப்படின்னு இவருங்க அழுதுண்டே இருக்கார். அந்த இடத்துல இந்த ஜனங்கள்லாம் இந்த துவாரகையில் அந்த நதிக்கரையில் நின்றுருக்கா இல்லையா, இந்த தீர்த்தக்கரை சமுத்திரக்கரையில் நின்றுருக்கா இல்லையா, அங்கே ஷியாமல் ஷா வந்துட்டார். பக்தாளோட பிரதிஜை என்னவோ அதை நிறைவேற்றவரவன் கிரிதாரியை தவிர வேற யார் இருக்க முடியும்? ஷியாமல் ஷாவை தவிர வேற யார் இருக்க முடியும்? உடனே அவன் வந்து இந்தாங்கோ ஒரு பத்திரம் ஒன்று கொடுத்துருக்கார், லெட்ரு அப்படின்னோடனே அந்த லெட்டரில் என்ன இருக்குது? ஒரு கீர்த்தனை எழுதி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அவர் வேற ஒன்றும் எழுதலை. அவரே பேசுகிறார் ஷியாமல் ஷாவே. இந்த ஜூனாகட்டில் நரசிம்ம மேத்தான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் அனுப்பிச்சுதான் நீங்கள்லாம் வந்தீங்களா? நான் தான் அந்த ஷியாமல் ஷா. உங்களை நான் ரொம்ப நேரமாக அங்கே இங்கேயுமா தேடின்னு இருக்கேன், நீங்களாம் இங்கே நின்றுருக்கீங்களா? சரி வாங்க, உங்களை எல்லாம் கூட்டின்னு போகிறேன். உங்களுக்கு முதல்ல தங்கறதுக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வாங்க நான் அங்கே கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறார். அவர் எழுதி கொடுத்தது என்னவோ ஒரு பாட்டு, ஒரு பகவானுடைய அருளிச்செயல் மாதிரி அந்த ஒரு 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 கீர்த்தனை எழுதி கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். இந்த பாட்டுக்கு என்ன வேலைன்னு இப்போ சொல்ல முடியுமா நம்மளால? என்ன பண்ணுறது? இவர் நேராக கூட்டின்னு போகிறார், குதிரை மேலே ஏறிக்கிறார், ஏறிண்டு எல்லாரும் வாங்க பின்னாடியே அப்படின்றார். அவள்லாம் பின்னாடியே போனவுடனே நேராக முதல்ல கோயிலுக்கு கூட்டின்னு போகிறார். கோயிலில் கூட்டின்னு போய் துவாரகாதீஷனை தரிசனம் பண்ணி வைக்கிறார் ஷியாமல் ஷா. அற்புதமான தரிசனம். எல்லாருக்கும் ஒரே அப்பவே ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. ஆஹா, வந்த வேலை ஆச்சே, என்ன இப்படி ஒரு அற்புதமான தரிசனம் பண்ணார், மனசுல என்ன இவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாம சங்கீர்த்தனம் பிரமாதமா பண்ண ஆரம்பிச்சிடா. பாகவதாலாம் கேட்கணுமா? பாகவதாளுக்கு என்ன நாம சங்கீர்த்தனம் பாடி ஒத்தர் குதிச்சுண்டு ஆடிண்டு எல்லாம் ஆலிங்கனம் பண்ணிண்டு ஒரே சந்தோஷப்படுறா. என்ன மாதிரி இவருக்கு பார்த்து ஷியாமல் ஷாக்கு
ஆனந்தம் பொங்குறது. ஆஹா, பக்தாள்லாம் எப்படி பண்றா பாத்தியா, எப்படி பஜனை பண்றா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆகாரமா அப்படி கொடுக்குறார், சொல்ல முடியாது. விதம் 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 விதமா சப்பன் போது மாதிரி 54 விதமான ஆகாரங்கள் வேளைக்கு நன்னா கவனிக்கிறார், தரிசனம் பண்ணி வைக்கிறார். கட்டிக்கிறதுக்கு புதுசு புதுசாக துணிகள் வேளைக்கு கொண்டு வந்து இறக்குறார். அப்படியே பண்டில் பண்டிலாக அப்படியே திறந்து பார்த்தா எல்லாம் ஒரே அற்புதமான துணிகள், எல்லாம் கண்ணை பறிக்கிறது. எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறா. அவெல்லாம் சந்தோஷப்படுறா. ஆஹா, நம்மளுக்கு எப்படி நரசிம்மத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார், நம்ம கொடுத்த ரூபாய்க்கு மேலேயே இவர் நம்மளுக்கு செலவு பண்ணியிருப்பார் போல இருக்கே. நம்மளுக்கு என்ன ஆகாரம், என்ன துணிமணிகள், என்ன தரிசனம், என்ன எதுவுமே குறைய வைக்காத அளவுக்கு ரொம்ப நன்னா பண்ணி வச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமல் ஷா கிட்ட நாங்கள்லாம் கிளம்புறோம், நீங்கள் எங்களுக்கு இப்படி எங்களை இந்த மாதிரி நீங்கள் இப்படி கவனிச்சேள், நாங்கள் போய் நரசிம்மேத்தாவை பார்த்து எங்களுடைய கிருதக்னியை அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே காசு பணம்லாம் வேற வச்சு கொடுக்குறார். பகவானுடைய கருணையும் வாத்சல்யத்தையும் பார்த்து பக்த வாக்கிய சத்திய பராயணாய நமகா அப்படின்னு வருது இல்லையா புலாகனுடைய அஷ்டோத்திரத்தில். ஸ்ரீ அண்ணா பண்ணியிருக்காரு, இந்த வார்த்தையை சத்தியம் பண்ணிட்டானே பகவான் பக்தனுடைய வாக்கியத்தை அப்படின்னு நினச்சிட்டு அப்படி சந்தோஷப்படுறா. அப்புறம் வந்துடுறா. இவர்கிட்ட வந்தவுடனே இவெல்லாம் வந்துட்டா, ஆற்று கதவு தட்டுறா, இடிச்சுன்னு உள்ளே வந்தவுடனே நரசிம்மேத்தா பார்க்குறாரு. என்ன துவாரகா போயிட்டு வந்துட்டல, பயணம்லாம் எப்படி இருந்ததுன்னு பயந்துட்டே கேட்குறார். உடனே யோப்பா என்னப்பா சொல்கிறது, என்ன உபசரிப்பு, என்ன கவனிப்பு, எங்களுக்கு என்ன ஆகாரம், என்ன சப்பன் போகுதான் வேளைக்கு, எங்களுக்கு என்ன விதவிதமான துணிமணிகள், நீ சொன்ன ஷாமல் ஷா எங்களை ரொம்ப நன்னா கவனிச்சுட்டார்ப்பா அப்படின்னு அவ சொல்லி எல்லாத்தையும் முடிச்ச உடனே அப்படியே உட்கார்ந்த இடத்துலேருந்து அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துடுற. நான் ஒன்றுமே பண்ணலையே, நீ இப்படி போய் நான் எழுதி கொடுத்த ஒரு கீர்த்தனத்துக்காக நீ இப்படி அவளை இந்த வைஷ்ணவர்களுடைய இப்படி நீ அவளுக்கு நீ இப்படி ஒரு அதிசயமா நீ இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கியே, என் வார்த்தையை நீ சத்தியம் பண்ணிட்டியே, நான் அப்படி திரும்பி உங்ககிட்ட என்னதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏண்டுக்கிறார் நரசிம்மேத்தா. அவளுக்கெல்லாம் எல்லாருக்கும் காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ற. ஏன்பா அழுதுண்டே இப்படி நமஸ்காரம் பண்ற, என்ன ஆச்சு சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்றார், வந்தது ஒன்றும் காரியதரிசி கிடையாது, எனக்கு யாருமே அங்க ஷியாமல் ஷான் தெரியவும் தெரியாது, நீங்க இப்படி கேட்டீங்களே உங்களுக்கு உபகாரம் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சேன். எனக்கும் அந்த பணம் அந்த சமயத்துல தேவைப்பட்டதா இருந்தது. நம்ம எதுக்கு இந்த மாதிரி காரியம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இத்தனை நாளா நான் சோறு தண்ணி சரியா சாப்பிடல, நான் அவ்வளோ வருத்தத்துல இருந்தேன். என்னுடைய மனசு பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அண்ணா ஆகாரம் இல்லாம நான் இப்படி அவஸ்தைப்பட்டேன். பகவான் தான் வந்தான் உங்களுக்கு, சாட்சாத் பகவான். அப்படியா, அந்த குதிரையில் அவன் வந்த லாவகத்தை பார்த்தானா, சாதாரணமா கண்ணால பார்த்து அதை இப்ப நினைச்சு பார்த்துக்கிறோம் நாங்க. எப்படி வந்தார், எப்படி இறங்கினார், எப்படி எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தார், எப்படி தரிசனம் பண்ணி வச்சார், எங்களுக்கு எங்க வாழ்க்கையிலேயே எங்களுக்கு இப்படி பார்க்க முடியாது. ஆஹா, வந்தது சாட்சாத் பகவானா, எங்களுக்கு இப்படி தெரியாம போச்சே அப்படின்னு அவளும் ரொம்ப ருஞ்சிக்கிறா, ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறம் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து பகவானை பஜனை பண்றா. அப்புறம் அவள் பொண்டாட்டி எல்லாம் ஏதோ, அவள் பொண்டாட்டி தான் இல்லையே, அவள் தான் காலமாயிட்டாளே, ஏதோ பக்கத்தில் இருக்க அங்கே இங்கே சொல்லி என்னமோ பண்ணி அவளுக்கு எல்லாத்துக்கும் அந்த அகால வேலை ஏதோ ஆகாரம் வைக்கிறா அவளுக்கு. அவள் எல்லாத்தையும் ஆகாரம்லாம் பண்ணிட்டு, என்னப்பா நீ இப்படி இவ்வளோ பெரிய இது எங்களுக்கு பண்ணியிருக்க, நீ எங்களால் பிரியறதுக்கே முடியலையே, எங்கள் மனசெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவளும் இவரை சமாதானப்படுத்திட்டு அவெல்லாம் கிளம்பி போயிடுறா. வந்தது பக்தன் தான், பக்த கோலாகலன் பகவான் தான் இவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது.
சத்தியசந்தாள் இந்த பாகவதாள் ஒரு பொய் சொல்ல மாட்டா. பாகவதாள் சத்தியசந்தாள் அவள் வந்து பொய் சொல்ல மாட்டா. ஒரு காலம் அப்படி பொய் சொல்ல நேர்ந்துடுத்துனா கூட அதை சரி பண்ணிடுவான் பகவான். அதுதான் அந்த பக்தவத்சலன், அவன்தான், அதுதான் கிருஷ்ணன். இப்படி லீலை நிறைய பண்ணியிருக்கார். அவ வந்து பகவான் பாகவதாள் பேசினா அது பகவானே பேசுற மாதிரிதான். அவளுக்கு கள்ளமும் இருக்காது, கபடமும் இருக்காது. இன்னொன்று, கபடம் இருக்கிறவங்கிட்ட பகவான் என்னைக்குமே இருக்க மாட்டான். மனசுல துளி கூட கபடம் இல்லாம, ஐயோ இதை நம்ம சொன்னா, இதை பண்ணா, இதை பேசினா நம்மளுக்கு அவன் நம்மளை தப்பா நினைச்சுப்பாளே அப்படின்னு கூட நினைச்சுக்க மாட்டாள். உள்ளத உள்ளபடி கள்ளம் கபடம் இல்லாம எவன் இருக்கானோ அவன் வந்து பகவானுக்கு நேரடி பார்வையிலேயே இருக்கான். அவனோட சதா பகவானும் இருக்கான். அவ வந்து குழந்தைகள் மாதிரி ஒளிவு மறைவு இல்லாம எங்க எது பேசணும்னு தெரியாம அவ பேசிடுவா. ஆனா அதை சரி பண்ணி கரெக்ட் பண்றது அதுவும் அந்த பகவான் தான் செய்வான். நம்ம போய் சாதுக்கள் கிட்ட சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அது அபச்சாரம். சத்தியம் தர்மம் அப்படின்னா அதுக்கு பிரமாணம் சாட்சி அந்த பிராமணிக புருஷர்களான அந்த சாதுக்கள் தான். அவளுக்கு ஈடு அவள் தான், சாதுக்கள் தான். அதனாலேயே பகவான் அவளுக்கு வசமாகிடுறான். இப்படி இப்படி இவருடைய வாழ்க்கையில பல கட்டங்கள், பல தடவை. இவருக்கு வந்து இந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுக்கு சம்மந்தி அந்த அம்மா ரொம்ப டாம்பீகமானவ. அவளுக்கு டம்பாச்சாரம் ரொம்ப ஜாஸ்தி. இவர் ரொம்ப பிரமாதமாலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே, ஏதோ அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த அம்மா தினமும் இடிச்சு காட்டுவா அந்த பொண்ணை. நீ என்ன எடுத்துன்னு வந்த, ஒண்ணுமே எடுத்துன்னு வரல, நீ இப்படி பண்ணிட்ட அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஏதாவது ஒன்று சொல்லி ரொம்ப வருத்தப்பட வச்சுக்குவா அந்த குழந்தைய. நீ 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 உங்க ஆத்துலேருந்து நீ இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அமுச்சு விட்டுருவா. உடனே அவர் சொல்வார், அம்மா நீ கவலைப்படாத, வந்துட்டான் அந்த குழந்தை ஆத்துக்கு. அம்மா நீ கவலைப்படாத, நீ திரும்பி ஆத்துக்கு போ, நான் கிளம்பி உங்க ஆத்துக்கு வரேன். அவ என்ன கேட்குறாளோ அந்த அம்மா கேட்கறது எல்லாத்தையும், உங்க மாமியார் கேட்கறது அத்தனையும் நம்ம கிருஷ்ணா இருக்கான், அவன் பார்த்துப்பான், அவன் பண்ணிடுவான், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குமாரி பாய் கிட்ட சொல்லி அனுப்பிச்சுற. நீ ஒரு லிஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி உங்க மாமியார்கிட்ட என்னென்ன வேணும்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கி எல்லாத்தையும் கொடுத்துரு, நீ வச்சுக்கோ, நான் வரேன், பகவான் இருக்கான் பார்த்துப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற. இந்த சமயம் பார்த்துதான் இவருடைய வீட்டுக்கு சூர்தாஸ் வந்திருக்க. அவரோட கூட ஒரு 10-15 பேர் வந்திருக்கா. எல்லாருமே கண்ணு தெரியாதவா தான் ஆல்மோஸ்ட். நான் இவர் அதை பற்றிலாம் கவலை பண்ண மாட்டார். பகவான் நாமா தானே முக்கியம், நாமா சொல்றா, ஜபம் பண்றா, இது தவிர வேற என்ன வேணும்? அதனால அவளுக்கு நல்ல உபச்சாரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் இவருக்கு அந்த மாதிரி கிளம்பி போக வேண்டிய அந்த சந்தர்ப்பம் வந்துடுறது பொண்ணாத்துக்கு. அப்போ இவர் என்ன பண்றார், ஒருத்தட்ட போய் கேட்குறார், இந்த மாதிரி என் பொண்ணாத்துக்கு போயிட்டு வரணும் ஒரு 4-5 நாள். அந்த அஞ்சார்னு ஒரு கிராமம் அந்த வண்டி இல்லாமல் போக முடியாது அந்த அஞ்சார் கிராமத்துக்கு. அதனால நீங்கள் உங்களுடைய வண்டியை கொடுக்கணும். அவன்கிட்ட 4-5 வண்டி இருக்கு. அவன் இருக்கிறதுலேயே மோசமான வண்டி எதுவோ அந்த வண்டியை இவர்கிட்ட கொடுத்துட்றான். இந்த வண்டி தான்ப்பா கொடுக்க முடியும், நாளைக்கு நாங்கள் வேற ஊருக்கு போகணும், எங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் வர, நாங்கள் ஊருக்கு போகணும், அதனால எங்களுக்கு இந்த வண்டி வேணும், இந்த வண்டி தான் இருக்கு, சுமாராக தான் இருக்கும், பரவாயில்லன்னா எடுத்துன்னு போறோம்னா எடுத்துன்னு போ, சரி பகவான் இருக்கான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு அந்த வண்டியை எடுத்துட்டு. இப்போ அது கட்டுறதுக்கு மாடு வேணுமே. உத்தராத்துக்கு போய் கேட்குறார், இந்த மாடு எருமாடு இருந்தால் கொடுங்கோ, மாடு ஏதாவது இருந்தால் கொடுங்கோ, காளை இருந்தால் கொடுங்கோ, நாங்கள் வண்டி கட்டிட்டு என் பொண்ணாத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இப்போ வந்திருக்கு. அஞ்சார் கிராமம் தான், போயிட்டு 4 நாளில் நான் திரும்பிடுவேன். நாங்கள் ஒரு 10-15 பேர் இருக்கோம் பாகவதாலாம். இவாளெல்லாம் நான் இங்கே விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா தினம் அவளுக்கெல்லாம் குளிப்பாட்டி, அவளுக்கு திலகம் இட்டு, அவளுக்கு கண்டி போட்டு, அவளுக்கு ஆகாரம்லாம் எடுத்துன்னு கொடுத்து
சரி இனிமேல் நீங்கள் ராமநாம ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவள் திரும்பி பஜனை பண்ணும்போது வந்து கலந்துப்பா. திரும்பி அவளுக்கு ஆகாரம்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்து இந்த மாதிரி அவளை கவனிச்சுட்டு இருந்தார். நான் எனக்கு வேலை இருக்கு, நீங்கள்லாம் போயிட்டு வாங்கோ அப்படி சொல்கிற மனசு வராது அந்த காலத்தில் இருக்க பக்தாளுக்கெல்லாம். இன்னும் அவளையும் கூட்டிகிட்டே போகணும் அப்படின்ட்டு கேட்டவுடனே அவன் வண்டி கொடுத்து அவன் மாடையும் கொடுத்துட்டான். மாடை கட்டின்ட்டார். இப்போ வண்டியில் ஏறி உட்காந்தோன்னே அவளும் ஏறின்றா. எல்லாருமா கிளம்பி நேராக பொன்னாத்துக்கு போகிறார். போகிற வழியிலேயே வண்டி இதுவாகிடுது, உடஞ்சிடுது. அதான் சுமாரான வண்டி தானே கொடுத்தான், இந்த அச்சு இது வந்துடுது. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பகவான் சொல்லியிருக்கான் இல்லையா, ரொம்ப இக்கட்டான சமயம் அப்படின்னு வரும்போது நீ கேதார் ராகம் பாடினா நான் பிரத்யக்ஷம் ஆவேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அதுக்காக எப்போ பார்த்தாலும் அவர் கேதார் ராகம் பாட மாட்டார். இப்போ உண்மையான கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ கேதார் ராகத்தில் பாடுறார் கீர்த்தன் ஒன்று, பஜன் பண்ணுறா அந்த காட்டு வழியில். உடனே ஒருத்தன் வரான், ஒரு கோணியை போட்டுண்டு அதில் நிறைய இரும்பு சாமான்லாம் வச்சுட்டு, யாருக்காவது வண்டி சரி பண்ணி கொடுக்கணுமா, வண்டி சரி பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டுன்னு பாரான். உடனே பார்த்தோடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இவருக்கு தெரிஞ்சுடுத்து பகவான் தான் வந்திருக்கார், நம்ம கேதார் ராகம் பாடணுமே, அதனால அவனே வந்துட்டான். இந்த காட்டு வழியில் இந்த வேலைக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டியை விட்டு இறங்குங்கோ. எல்லாரும் இறங்கி கீழே நின்றுண்டா. கொஞ்ச நாளையில் அவன் கைப்பட்ட உடனே அது சரியாயிடுது. வண்டி சரியாயிடுது, ஏறிக்கலாம். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன். நான் உனக்கு என்ன கொடுக்கணும்? நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீ நல்லபடியாக போகணும், அவ்வளோதான் அந்த கிராமத்துக்கு. ஆனால் நான் வரேன் உன்னோட. நீ வந்தா இன்னும் இங்கே ஏறிக்கிறதுக்கு எங்கே இடம் இருக்கு, அதை பற்றி நீ கவலைப்படாத. எனக்கு எப்போவுமே சாரத்தியம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நானே வண்டியை ஓட்டுவேன். நீ போய் பின்னாடி உட்காந்துட்டு பஜனை மட்டும் பாடிண்டே இரு. எனக்கு அது கேட்டுட்டே இருந்தனாலே நான் எல்லாம் செஞ்சுடுவேன். அதனால நான் வண்டி ஓட்டுறேன், நீ பின்னாடி போய் உட்காந்து பஜனை பண்ணு. யாரையும் பின்னாடி போய் உட்காந்துட்டு இவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். 5 செகண்ட் கூட ஆளாக எடுத்துன்னு விட்டாச்சு. 5-6 கிராமத்தில் பொன்னாத்து வாசல்ல இறக்கிட்டார். இறக்கின உடனே பகவான் அந்தர்ஜானம் ஆயிட்டார். இவெல்லாம் நேரம் உள்ள போறா. ஏற்கனவே இருக்கிற சம்பந்திகள்லாம் வந்திருக்கா ஆத்துல ஃபங்க்ஷன். அந்த சம்பந்திகள் எல்லாம் பிரமாதமாக கவனிக்கிறா. இவரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டும் காணாமையுமா உள்ளே போயிடுறா. குழந்தைக்கு தான் மனசை கேட்கல, எல்லாருக்கும் தூத்தம் எடுத்துன்னு வந்து கொடுக்கறது. எல்லாரும் உட்காந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றா. தான் ஒரு ஆள் வர்றது இல்லாம 15 பேரை கூட்டின்னு வந்திருக்காரு. என்ன நியாயம் பார்த்தலா அப்படின்னு அந்த சம்பந்திக்காரர்கிட்ட இவளை விட்டு கொடுத்து பேசுறா. குழந்தை பொண்ணு கேட்ட உடனே மனசுக்குள்ள குமுறி குமுறி அழறா. கிருஷ்ணா, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அப்பா இப்படிதான், ஆனா எங்க அப்பாவை இப்படி இவ்வளோ பேச்சு பேசுறாளே, என்னால கேட்டுட்டு இருக்க முடியலையே கிருஷ்ணா, நீ ஏதாவது ஒரு வழி பண்ண மாட்டியா அப்படின்னு குமுறி குமுறி மனசுக்குள்ளேயே குழந்தை அழ. எங்க அப்பா எங்க தங்குறது? தங்கணுமா? போ மாட்டுக்கூட்டில் போய் தங்க சொல்லு, போ. அங்க இருக்கிற சாணத்தை எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணிட்டு அங்க இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற அப்பா. மாட்டுக்கூட்டில் கிடைச்சதேம்மா, நான் இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். என் கோபாலன் இருக்கிற இடமாச்சே மாட்டுக்கூட்டில், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த போய் சுத்தம் பண்ணிட்டு அவள் எல்லாரையும் சாதுக்குள்ள எல்லாரையும் அங்கே உட்கார வச்சுட்டு எல்லாருக்கும் என்ன உண்டோ அதை கொடுத்துட்டு பஜனை பண்ண ஆரம்பிச்சுடுறார். என்ன சூர்தாஸ் கேட்குறார், பா எத்தனை நாள் பஜனை பண்ணுறது, வயிற்றுல மணி அடிக்கிறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறார். இருக்கு ராம் நாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் தானா எல்லாம் விழும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம பஜனையை மட்டும் விடக்கூடாது, பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்ன உடனே இவா பாட்டுக்கு பஜனை களை கட்டுறது. உடனே ஒரு பெரிய இந்த மாட்டுக்கெல்லாம் அந்த காலத்தில் பிரசவிச்சுட்டுனா உடனே தானான்னு ஒரு தானியம், டானான், அதை என்ன பண்ணுவா, அதை வேக வச்சு அது கூட கொஞ்சம் வெல்லம், நாட்டு சக்கரை, அப்புறம் கருப்பட்டி, அப்புறம் நிறைய நெய் எல்லாம் கொட்டி அதை என்னவோ ஒன்று பண்ணுவான் அவள். நிறைய காய்கறிகள், வெஞ்சனங்கள், அதுக்கு இன்னும் போட வேண்டிய மருந்து சாமான்கள் எல்லாம் போட்டு ஒன்று பண்ணுவாள். அந்த அம்மா அதுதான் பண்ணி அந்த இடையம் பண்ணி வச்சிருக்கான்.
இந்த மாட்டுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 2 மாடு பிரசவிச்சிருக்கு. அதுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய இது நிறைய பண்ணி வச்சிருக்கான். அந்த அம்மா சொல்கிறா, அதை எடுத்துன்னு போய் அவட்ட கொடு, அவளுக்கிட்ட சொல்லு, இதை சாப்பிட சொல்லு அவளை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இந்த இடையம் எடுத்துன்னு வந்து அப்படியே லொட்டுன்னு வைக்கிறான். வச்சு உங்களுக்கு ஆகாரம் வச்சாச்சு, நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போயிடுறான். இலை ஒரு 10-15 இலையை எடுத்துன்னு வந்து போட்டான். இவர் என்ன பண்ணார், தன்னோட கிருஷ்ணனை ஜோலா பையிலேருந்து எடுத்து வெளில வச்சார். ஒரு இலையை போட்டார், தண்ணியை தெளித்தார், அந்த இதை எடுத்தார். அந்த ஒரு பாகு மாதிரி என்னமோ கிளறி வச்சிருக்காளே, அந்த ஒரு பெரிய இது நிறைய வச்சிருக்காளே, ஒரு 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 பெரிய வாளி நிறைய வச்சிருக்கா. அதை எடுத்தார். முதல்ல எடுத்த உடனே கீர் அப்படின்னு சுவாமிகிட்ட சொல்கிறாராம், உனக்கு கீர் வச்சேன் அப்படின்னு இப்படி ஒரு கரண்டியை எடுத்து இப்படி தட்டுறார். அப்புறம் இன்னொரு கரண்டியை எடுத்து தட்டுறார். பூரி வச்சேன், அப்புறம் மால்புவா வச்சேன், அப்புறம் ரசகுல்லா வச்சேன், அப்புறம் சாக் வச்சேன், அப்புறம் கடி வச்சேன், அப்புறம் பக்கோடா வச்சேன் அப்படின்னு ஒன்று 54 வெஞ்சனங்களுடைய பேரையும் சொல்கிறார். இவர் தட்ட சொல்ல 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 அந்த ஒரு இது மாதிரி கிச்சடி மாதிரி ஒன்று அவன் பண்ணி வச்சிருக்கானே, அது இல்லை. உண்மையாகவே இவர் என்னென்ன பதார்த்தம் பேர் சொன்னாரோ அது அத்தனையும் அந்த இலை ஃபுல்லாக நம்பிடுது. இவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. நிஜமாவே 54 வெஞ்சனங்கள் அங்கே அப்படியே இருக்கு. போட 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 54 வெஞ்சனங்களும் பாகவதர்கள் அப்படி வயிறு புடைக்க சாப்பிட்றா. எல்லாரும் சந்தோஷப்படுறா. பெரிய விருந்து கொடுத்துட்டியேப்பா நரசிம்மேத்தா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா பண்றா. பகவானுக்கு ஒரே கர்ஜனம் பண்ணி எல்லாம் கோஷம் போடுறா. இதுக்கு நடுவில் ஒருத்தன் வரான். அவன் வந்து பார்க்கறான். பார்த்துட்டு யார் வந்து பார்த்தது யாருன்னா இந்த முதல் சம்மந்திக்காரா இருக்கா இல்லையா, அந்த சம்மந்திக்காரோட ஒருத்தன் வந்து பார்க்கறான். அவன் போய் அவட்ட போய் வத்தி வச்சுடுறான். அவன் சொல்றான், இதை பாருங்கோ, நம்மளுக்கு இப்படி பண்ணி போட்டுட்டு அவளை எங்கேயோ இருக்கா மாதிரி உட்கார வச்சுட்டு அவளுக்கு வந்து சப்பன் போகு வச்சிருக்கா இந்த அம்மா. இந்த அம்மா எப்பேற்பட்டவ தெரியுமா? உண்மையா நல்ல விருந்து வச்சது அவளுக்கு. இவருக்கு போட்டது பத்திய மாட்டுக்கு போடுறத போட்டா. ஆனா இவருடைய பக்தியினுடைய காரணத்தினால பகவான் இவளுக்கு பெரிய விருந்தை கொடுத்துட்டார். நீ நாம சொல்லுங்கோ எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரே, அதே மாதிரி இவ நாம பஜனை பண்ண உடனே இவளுக்கு எல்லாருக்கும் சப்பன் போகே வந்துடுது. இப்போ எல்லாம் உல்டாவா மாறிடுது. அந்த அம்மா இவளை அவமானப்படுத்தணும்னு நினச்சா, ஆனால் பகவான் இவளை ஒஸ்தி வச்சுட்டான் ஒரு நிமிஷத்தில். நரசிம்ம மேத்தாவை ஆட்சி இதெல்லாம் முடிஞ்சுது. இந்த ஒரு கட்டம் முடிஞ்சுது. அடுத்தது பகவானை நினச்சிக்கிறார், ஏ தீனபந்து, நீ தானப்பா எனக்கு எல்லாத்துக்கும் திதி. இந்த குழந்தை ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக அப்படின்னு முதல்ல போட்டு அதுக்கப்புறமா வரிசையாக லிஸ்ட்டு அது கிடக்கு. ஒரு 200-250 உருப்படிகள் சாமான்கள் கேட்டிருக்கா அந்த அம்மா. சுவாமிக்கு வைக்கிற பாக்குலேருந்து, கற்பூரத்துலேருந்து, வெள்ளித்தட்டுலேருந்து, தங்க நகைகள்லேருந்து எல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்தாச்சு. தொட்டிலேருந்து எல்லா லிஸ்ட்டும் கேட்டிருக்கா. பெரிய தாம்பாளம் கேட்டிருக்கா, கால் அலம்புறதுக்கான். அதுக்கு தாம்பாளம் வேணும், வெள்ளி தாம்பாளம் ஒன்று, தங்க தாம்பாளம் ஒன்று, 2 கேட்டிருந்தா. இதெல்லாம் அவன் பண்ணமாட்டான்னு நினச்சிட்டு இருக்கா. இந்த லிஸ்ட்டை எடுத்துன்னு வந்து அந்த குழந்தை கொடுத்துட்டு கண்ணை கசக்கின்னு நிற்கிறது. அப்பா நீ என்னப்பா பண்ணுவ? அவள் அவமானப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கா. நான் தான் என்ன பண்ணணும்னு தெரில, உனக்கும் இம்சை அவளுக்கும் இம்சை என்னால் அப்படின்னு அழுது. நீ எதுவுமே கவலைப்படாதம்மா, பகவான் இருக்கான், அவன் நம்மளை பார்த்துப்பான். நம்ம வேலை என்ன? நம்ம அவனை விசுவாசமாக அவனை பஜனை பண்ண வேண்டியது, அவ்வளோதான். நீ இருமா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் என்னமோ எழுதினது கிருஷ்ணாய நமகான்னு தானே ஆரம்பிச்சிருக்கா, அது அவனுக்கு தான் போய் சேரணும்ன்ட்டு அந்த லிஸ்ட்டை அப்படியே அந்த கிருஷ்ணன்கிட்டயே அந்த சப்பன் போகையில போட்டிருந்தாரே, அதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் காலடியிலேயே அந்த லிஸ்ட்டை வச்சார். கேதாரில் ஒரு அற்புதமான பாட்டு ஒன்று பாடினார், சங்கீர்த்தன் ஒன்று பண்ணார். நாம் பஜன் பண்ணிகிட்டே இருக்கார்.
வாசலில் பெரிய வண்டி வந்து நின்றுது, மாட்டு வண்டி 4-5 வண்டி வந்து நின்றுது. ஷியாமல் ஷா சேட்டு வந்துட்டார். நேராக வந்துட்டு, நரசிங் மேத்தாவுடைய ஆள்னா எங்கே நரசிங் மேத்தா? இதோ இங்கே பின்னாடி தான் இருக்கார், போய் பாருங்க. உன்னை வந்து பார்க்குறார். இந்த மாதிரி வந்து எல்லா சாமானும் எடுத்துன்னு வந்தாச்சு, நான் இறக்கணும், எங்கே இறக்கணும் அப்படின்னு கேட்குறார். எல்லா சாமானையும் அப்படியே அதை எடுத்துன்னு வந்து இறக்குற அழகையும் பார்த்தோன்னே இந்த சம்மந்தி அம்மாவுக்கு அப்படியே டாடாடாடா, என்னடா இது, நம்ம இப்படியே ஏதோ கேட்டோம், நிஜமாவே எல்லாம் வந்துடுத்தே, இப்போ இவருக்கு இவ்வளோ பெரிய இது இருக்கா அப்படின்ட்டு மூக்கு மேலே கையை வச்சுட்டு ஆனும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் எல்லாம் சரி, நான் கேட்ட அந்த தாம்பானம் எங்க அப்படின்னு கேட்குறேன். இதோ அங்கே இருக்கு பாருங்க, போய் எடுத்துன்னு வாங்கோ அப்படின்ற. அந்த தாம்பாளத்தை தூக்கினாலும் என்னமோ அவளால் தூக்க முடியல, அப்படியே கீழே விழுந்தா அந்த தாம்பாளம் அவளுடைய உடம்புலயே விழுந்தது. சட்னி ஆயிட்டா அப்படியே அங்கேயே. ஐயோ, என் கால் போச்சு, என் கை போச்சு, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதறா. என்ன திரும்பியும் இந்த இது விடுறதா பாருங்க. வந்து திரும்பியும் வந்து எல்லாம் சரிதான், இப்போ இந்த முதல் சம்மந்திக்காரெல்லாம் வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் ஏதாவது துணிமணி கொடுக்கணுமே, அது நீங்கள் கொண்டு வரலையே இதில். உடனே அவர் கேட்குறார், நான் தான் லிஸ்ட் எழுதி கொடுங்கன்னு சொன்னேன்ல, லிஸ்ட்டில் நீங்கள் எழுதியிருக்கேளா? லிஸ்ட்டில் எழுதி இப்போ சாமான் வரலையா? இல்லை நான் அதை எழுத மறந்துட்டேன். பின்ன நீங்கள் லிஸ்ட்டில் இல்லாத மாதிரி நீங்கள் என்னை கேட்கக்கூடாது. நான் லிஸ்ட்டில் இல்லை, நீங்கள் இதுவும் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். உடனே சரி ஆகும், எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு கிருஷ்ணன் மேலே ரொம்ப அழகாக ஒரு கீர்த்தனம் பண்ணுறார். மேலேருந்து அப்படியே கிருஷ்ணன் இந்த இப்போ வரல நேரில், மேலேருந்து அப்படி தூக்கி போடுறான் அந்த துணியை, அப்படியே வந்து விழுறது, ஒரு துணியாக வந்து விழுறது. அந்த துணி விழுந்த அவன் எடுக்கிறவனே அவன் மேலேயே விழுறது, அப்படியே அவனை நசுக்கி போடுற மாதிரி ஆயிடுறது. அப்படி கனமாக துணிகள் வந்து இடி மாதிரி வந்து விழுறது அப்படியே அந்த துணியை. எல்லாம் போதும் போதும் போதும், எங்களுக்கு இனிமேல் வேண்டாம், நிறுத்துக்க சொல்லுங்க, எங்கள் மேலெல்லாம் விழுறது, அது விழுந்த இடம்லாம் அப்படி அப்படியே ஓட்டையாயிடுச்சு தரையெல்லாம், போதும் போதும் போதும்னு கதறா அந்த பொம்பளை வந்து சம்மந்திமா. உடனே நரசிம்ம மேத்தா சொல்கிறார், ஏழைகள்ன்றதுனால நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்கோ, எங்கள் ஏழைக்கெல்லாம் ஒரு பங்காளம் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்களை 4 பேர் சிரிக்கிற மாதிரி எங்களை விடமாட்டான், அவன் தீன பந்து அவன், அதனால வேண்டி அந்த குழந்தைய சந்தோஷமாக சௌக்கியமாக வச்சுக்கோங்க, எனக்கு அது ஒன்று போதும், வேற ஒன்றும் வேண்டான்ட்டு நேராக விருட்டுன்னு எழுந்து வரார். பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிறார், அம்மா வரேம்மா, நீங்கள் மாமியார் கேட்டது அத்தனையும் கொடுத்தாச்சு, இனிமேல் ஒரு க்ஷணம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், என் கோபாலனை எடுத்துட்டு கிளம்புறார். வண்டியில் ஏறி உட்கார்ற, சரி வண்டி நன்னா எடுத்து வண்டியில் ஏறி உட்காரேன்னா பகவான் ஓட்டியாச்சு அந்த வண்டியை, இப்போ வண்டி நன்னா இருக்கு, ஊரை பார்க்க கிளம்பி போயிடுறார். இப்படி இவர் பண்ண இவருடைய வாழ்க்கையில வந்து தினமுமே ஒரு மிராக்கிள் தான், தினமுமே ஒரு மிராக்கிள் தான், தினமுமே ஒரு புதுசு புதுசாக கீர்த்தனங்கள் இவர் பாடுற அழகும், பகவான் இவருக்கு அனுகிரகம் பண்ணுற அழகும் இது வந்து சொல்லி மாளாது. ஒரு தடவை தெரியாமல் வேலைக்கு போயிட்டு வரார், ஆற்றுக்குள்ள ஒரு 20-25 பேர் பக்தாள் வந்து இறங்கிடுறா. அவள் 10 நாள் இருக்க போகிறோம் இங்கே, இந்த ஊரில் தான் நாங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ண போகிறோம், இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்கே தான் தங்குவோம், அதுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம், நான் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது சந்துக்களெல்லாம் காலில் அவளெல்லாம் அலம்பி தீர்த்தத்தை தலையில் புரட்சிச்சுண்டு அவளை அப்படி வரவேற்று, உள்ள ஒரு சாமான் இல்லை ஆற்றுல, அவளை உட்கார பஜனை பண்ண சொல்லிட்டு கடைக்காரங்கிட்ட ஓடி போய் எனக்கு சாமான்லாம் வேணும்னு கேட்குறாரு, இது வேணும்னு கேட்குறாரு. கேட்டானா அவன் கடைக்காரன் சொல்கிறான், இந்த பார் ஏற்கனவே நிறைய கடன் கொடுத்துருக்கேன், இப்போ வந்து என்னால் எதுவும் கொடுக்க முடியாது, நீ என்கிட்ட இருக்கிறது ஏதாவது கொடு, நீ வச்சுட்டு சாமானை வாங்கிட்டு போ.
என்கிட்ட என்ன இருக்குது, கேதார் ராகம் தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் உனக்கு கேதார் ராகம் தெரியணும், அது எல்லாத்தையும் கொடுக்கறது உனக்குன்றதும் தெரியும். அந்த கேதார் ராகத்தை இங்கே அடகு வை அப்படின்னு சொல்லிடுறார். என்ன சரி, இப்போ எப்படியும் 25 பேருக்கு ஆகாரம் பண்ணி ஆகணுமே, அதுக்கப்புறம் தான் எல்லாம் வாங்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் விறகு கட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து சமைக்கணும், அப்புறம் பஜனை பண்ணணும், எவ்வளோ இருக்குது, ராத்திரி டோலோத்சவம் நடக்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இவாளும் 10 நாள் இருந்துட்டு கிளம்பி போயிடுறா துவாரகாக்கு பக்தாள்லாம். இப்போ ராஜா இருக்கார், அந்த ஊர் ராஜா, அவர்கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி இவன் வந்து ஊரை ஏமாத்துற வழி என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கேதார் ராகம் பாடுவானா, பாடின உடனே சுவாமி கழுத்துலேருந்து பூ அப்படியே விழுமா, அந்த பூ வந்து இவருடைய கழுத்தில் வந்து மாலையாக வந்து விழுமா, இப்படி சொல்கிறான். ஏதோ ஊரை ஏமாத்துறான், 10 பேர் வருவா, அவள்கிட்ட காசை வாங்கிட்டு அவளுக்கு சாபம் போடுவான். என்னென்னவோ அவனை பற்றி புகார் என்னென்ன உண்டோ எல்லாம் இருக்கிறது இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் சொல்லி ராஜாவுடைய மனசுக்கு எடுத்துடுறார். ராஜா வந்து உடனே கூட்டினுவாங்க நரசிங் மேத்தாவை. நரசிங் மேத்தா போகிறார் சபைக்கு. என்னன்னு கேட்குறார். இதோ இங்கே சுவாமி படம் வச்சுருக்கேன், மாலையெல்லாம் போட்டாச்சு, நீ பஜனை பண்ணு, கேதார் ராகத்தில் பாடு. நீ பஜனை கேதார் ராகம் அவன் சொல்ல மாட்டான். நீ பஜனை பண்ணு, பகவானுடைய இது கழுத்தில் வந்து விழுமாமே, பகவானுடைய கழுத்தில் இருக்கிற மாலை உன் கழுத்தில் வந்து விழுமாவே, அது எப்படி பார்க்கணும் எனக்கு, ஊரை ஏமாத்துற நீ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவரை உட்கார சொல்லி பாடா சொல்லுவான். இவர் பாடிண்டே இருப்பார். அப்போ வந்து இவர் சங்கடப்படுவார் மனசுக்குள்ள. இந்த ராஜா இப்படி பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியாது, நம்மளும் இந்த ஊரில் எத்தனையோ வருஷ காலமாக இருந்துட்டுருக்கோம். இப்போ என்னுடைய சோதனை காலம், அந்த ராகத்தை அந்த கடையில் அடகு வச்சுட்டேன் அப்படின்னா நான் இனிமேல் அந்த ராகத்தை பாட முடியாது, அப்படி ஆயிடுத்து. இப்போ வந்து நான் எப்படி ராஜா எதிர்க்க நான் இப்போ கேதார் பாடினாதான், கேதார் பாடும்போது தானே அந்த மாலை வந்து இவருடைய கழுத்தில் விழும். இந்த கேதார் ராகம் பாடும்போது பகவானுடைய மேலே போட்டிருக்கிற மாலை அப்படியே விழுந்து அது இவருடைய கழுத்துக்கு வந்துடும். அப்படி தானே வழக்கம். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானேன்னு பாடிண்டே இருக்கார். பகவான் நேராக அவனுடைய கடைக்காரனுடைய கடைக்கு போகிறார். பா நரசிங் மேத்தா உனக்கு இவ்வளோ ரூபாப்பா கொடுக்கணும், இவ்வளோ ரூபா தரணும், இந்த ரூபா இதை வச்சுட்டேன் எடுத்துக்கோ, கேதார் ராகத்தை எடுத்துன்னு போயிடுறு, அவர்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக வர்றார் பகவான். அவருடைய மனசுக்கு தெரியுது, கேதார் ராகத்தில் நீ பாடு அப்படின்னு மனசில் சொல்கிறார். உடனே இவர் கேதார் ராகத்தில், இல்லையே நம்ம கேதார் ராகத்தை தான் அவங்ககிட்ட வச்சுருக்கோங்க. பகவான் சொல்கிறார், இல்லைப்பா உன் கடனை நான் தீத்தாச்சு, நீ பாடு ராஜா எதிர்க்க அப்படின்ன உடனே கேதார் ராகத்தில் பாடுறார். கேதார் ராகத்தில் பாடுறார். பாடின உடனே பகவான் மேலே இருக்கிற மாலை அப்படியே வந்து இவருடைய கழுத்தில் விழுந்த உடனே இவருக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் வந்துடுறது. அப்போ இந்த பாட ஆரம்பிக்கும் போதே ஒரு பையன் கடையிலேருந்து ஓடி வந்து பேப்பரை எடுத்துன்னு வந்து இங்கே கொடுக்குறான். இந்த மாதிரி கேதார் ராகத்துக்கு என்ன உண்டோ, இந்த உங்களுடைய பணம் நாங்கள் வாங்கிண்டாச்சு, உங்கள் கேதார் ராகம் நீங்கள் திரும்பி மீட்டுக்கலாம் அப்படின்னு அந்த கடுதாசை கொண்டு வந்து கொடுக்குறான். உள்ளே இருக்கிற அந்தர்யாமி பிரேரணை பண்ணுறதுக்கும் இந்த பையன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கும் இவர் பாடுறதுக்கும் எல்லாமே ஒரு க்ஷண நேரத்திலேயே எல்லாம் நடக்கிறது. எப்படி பகவானுடைய சங்கல்பம் தான் அது. அப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது. உடனே அந்த மாலை விழுறது இவருடைய கழுத்தில் வந்து விழுந்த உடனே ராஜா நேராக வந்து நரசிங் மேத்தாவுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் உங்களை சோதனை பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்கோ, இந்த ஊர் ஜனங்கள்லாம் இப்படி உங்களை பற்றி சொன்னால் அதனால தான் நான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கோ, மானியமாக நான் உங்களுக்கு வந்து இங்கே நிலம் நட்டு உங்களுக்கு பணம் காசு எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்னு இவரை பல்லக்கில் உட்கார வச்சு இவருக்கு எல்லாத்தையும் அந்த வண்டியில் ஏற்றி இவரை அனுப்பி வைக்கிறார். மளிகை சாமான்லேருந்து எல்லாம் சப்ஜாடாக அதில் வச்சு இவரை அனுப்பி வைக்கிறார். பக்தனுக்காக பகவான் ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை
பல தடவைகள் ஆனாலும் சரி அவனுக்காக பரிஞ்சு வந்து ஓடி வரக்கூடிய தெய்வம் யாரு அப்படின்னா இந்த கண்ணனை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா? இந்த கண்ணனை தவிர வேற யாராவது இருக்க முடியுமா? ஆனா இதே மாதிரி இன்னும் நிறைய பண்ணியிருக்கார். நிறைய மிராக்கிள்ஸ் இவருடைய வாழ்க்கையில நடந்துருக்கு. அவருடைய லௌகீக காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய வைதீக காரியமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கிருஷ்ணன் தானே வந்து செஞ்சு கொடுப்பான். அவரோடையே இருக்கான். அவர்கிட்ட சொன்ன மாதிரியே பகவானே அவரோட காரியம் அத்தனையும் முன்னாடி நின்று நடத்துறான். இப்பேற்பட்ட ஒரு பக்தன் நம்மளுடைய சனாதன தர்மத்துக்காக இவருடைய இது வைஷ்ணவ ஜனத்தோ இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரசித்தம். இந்த வைஷ்ணவ ஜனத்தோன்ற பாட்டை வந்து இவர் தான் எழுதியிருக்கார். காந்தி மகான் வந்து இந்த பாட்டை வந்து ரொம்ப பிரசித்தமாக இப்போ இன்னைக்கும் எல்லாரும் பாடுறாரு இல்லையா, அது வந்து இவருடைய பாட்டு தான். அது இப்படி இவருக்காக நெய் வாங்குறதுக்கு போயிட்டு இவர் பாட்டுக்கு சிரார்த்தத்துக்கு நெய் வாங்க போயிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுவும் நடந்திருக்கு. இன்னும் சொன்னால் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். அதனால பக்தவத்சலன் பகவான், அவன் பக்தர்க்காக எதை தான் செய்ய மாட்டான். அதனால அவர் பக்தாளுடைய யோகக்ஷேமத்தை எப்பவும் அவனே தான் நிர்வகிக்கிறான். அந்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு அவனுடைய வாக்க அவனே சத்தியம் பண்ற மாதிரி பக்தாளுடைய யோகக்ஷேமத்தை இன்றைய வரைக்கும் நிர்வகிச்சுன்னு தான் இருக்கான். இன்னமும் நிர்வகிப்பான். ஏன்னா அவன் கருணை கடல். அவன் இந்த லோக வேதங்கள் எல்லாம் கடந்தவன், பக்த கருணாகரன் அவன். அவனுடைய பாதார விந்தத்துல இன்னைக்கு ஏகாதசி அதுவுமா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.